ஹே காய்ஸ் இட்ஸ் மீ பிளாபர் தமிழ். டிராகன் மூவி ஹஸ் கான் வெல் இன் தியேட்டர்ஸ். ஸோ டிராகனை பற்றி என்னோட ஒப்பீனியன் அதை சொல்ல போகிறேன். வாழ்க்கையில உன்ட்ட டிடி காசுன்னு இல்லையடா. அது டெடிகேஷன் மாப்ள. ஸோ டிராகன் மூவி 50 crores மேலே கலெக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மூவிக்கு கண்டிப்பாக 150 crores மேலே பொட்டென்ஷியல் இருக்குன்றதை நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா டிராகன் மூவி ஹஸ் கான் வெல் அண்ட் இஸ் கோயிங் வெல் இன் தியேட்டர்ஸுங்க. ஏன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய பிரதீப் ரங்கநாதனாக இருக்கட்டும், அண்ட் இந்த படத்தில் வரக்கூடிய ஹோல் கிளாஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் காய்டு லோகர், அவங்க ரீசெண்டாக இந்த படத்தினால வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு ஹீரோயினாக மாறியிருக்காங்க. அண்ட் அனுபாமா பரமேஸ்வரி ஹேஸ் டன் ஹர் கேரக்டர் வெல். அந்த படத்தில் அவங்களோட கேரக்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் டேர்னிங் பாயிண்ட் உள்ள ஒரு கேரக்டராகவும் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த ரோல் சின்னதாக வந்துட்டு போன மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த படத்தில் அந்த கேரக்டர் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்தில் இருக்கக்கூடிய மிஸ்கின் கேரக்டராக இருக்கட்டும், அவரை வந்து சும்மா அங்கங்கே வச்சுருக்காங்க. ரொம்ப படத்தில் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை, பட் ஆனால் அவர்னாலையுமே அந்த ஸ்டோரிக்குள்ளே ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கிற மாதிரி அந்த படத்தில் வச்சுருக்காங்க. பட் அவர் வர சீன் கம்மியாக இருந்தாலும் அவருக்கும் அந்த கேரக்டரில் ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்தில் வந்து இருக்கிற அப்பா அம்மா கேரக்டரில் நம்ம ஜார்ஜ் மரியம் நல்லாவே ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் வந்திருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ் அண்ட் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த கேமியோஸ், டேரக்டருடைய அந்த ஸ்டோரி ரைட்டிங் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் ப்ளஸ் பிரதீப் ரங்கநாதனுடைய அந்த ஆக்டிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் இருக்கக்கூடிய மியூசிக், மெயினாக மியூசிக்கை சொல்லாமல் விட்டேன் பார்த்தீங்களா, லியோனல் ஜேம்ஸ் ஹஸ் டன் இஸ் ஒர்க் பெஸ்ட். ஏன்னா ஒரு பிஜிஎம் அண்ட் மியூசிக் சாங்ஸ் இருந்தால் தான் அந்த மூவியே என்கேஜிங்காக போகும். பாட்டு வந்தால் போர் அடிக்கும்னு சொல்லுவாங்க, பட் இந்த படத்தில் வந்து பாட்டு பெருசாக போர் அடிக்கலை. அந்தளவுக்கு வந்து சாங் பிளேஸ்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக இருந்திருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ எத்தனை பேருக்கு வந்து இந்த ஒப்பீனியனில் எதுவும் மாற்று கருத்து இருந்தால் மறக்காம உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மூவிக்கான ரேட்டிங்கை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ ஸ்டோரியை பற்றி சொல்லணுன்னா, ஒரு ஊதாரியான ஒரு ஹீரோ, அதாவது 12th போர்டு எக்ஸாமில் 96% எடுக்கிற ஒரு ஹீரோ, ஸ்கூல் டைம்ஸில் அந்த பப்பி லவ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டயத்தில் ஒரு பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணுது. ஏன்னா அந்த பொண்ணு சொல்லுது, பேட் பாய்ஸை தான் பிடிக்கும், உன்ன மாதிரி பழமாக இருக்கிற ஆளை பிடிக்காது அப்படின்னு. இந்த நொடியில் ஹீரோ வந்து தன்னுடைய பேரை டி ராகவனாக இருக்கிற பேரை ஃப்ரெண்டு மூலியமாக ட்ராகன்னு மாற்றிக்கிட்டு 4 வருஷமாக காலேஜில் வந்து அரியராக வச்சுட்டு எந்த பேப்பரும் எழுதாமல் காலேஜ் ஹாஸ்டல்லே நாட்களை கழிச்சிட்டு அப்படி ஒரு பேட் பாயாக இருக்க போய் ஒரு பொண்ணுக்கு பிடிச்சி போயிடுது. அந்த பொண்ணு இவரை லவ் பண்ணுது. அதே மாதிரி காலேஜில் இருக்கிற எல்லா ஸ்டாஃபையும் பகைச்சிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சுற்றிக்கிட்டு யாராவது அடிதடி பண்ணாங்க அடிதடி பண்ணிக்கிட்டு இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஹீரோ. அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் அவருக்கு ரியாலிட்டியே தெரியுது. நம்ம காலேஜ் கூட இருந்த பொண்ணு நம்ம என்ன தான் சுற்றி பழகுனாலும், நம்மள்ட்ட காசு இல்ல, படிப்பு இல்ல அப்படின்னா நம்மள ஒரு நாய் கூட மதிக்க மாட்டாய்ங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, தன்னுடைய வளர்ச்சியையும் அந்த பொண்ணு முன்னாடி வாழ்ந்து காட்டணும். ஏன்னா அந்த பொண்ணு சொல்லும், "உன்ன விட அவன் 1,00,000 அதிகமா சம்பாதிக்கிறான்" அப்படின்னு சொன்னோனே இவருக்கு ஈகோ தாங்க முடியாம, அதாவது அந்த வயசுல அந்த கேரக்டர் அந்த ஒரு ஆள் எப்படி நடந்துப்பான், ஒரு மெச்சூரிட்டி லெவல் எப்படி இருக்கும், காலேஜ் படிக்கும்போது எப்படி இருக்கும், ஸ்கூல் படிக்கும்போது எப்படி இருக்கும், அவன் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் பெர்சனா மாறும்போது அவன் எப்படிலாம் மெச்சூர் ஆகுறான்றத அழகா பிரதீப் ரங்கநாதன் அவரோட ஆக்டிங்கில காமிச்சிருக்காரு. அண்ட் ஆஸ் எ ரியாலிட்டி ஆஃப் லைஃப் நம்ம எப்படி அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்திருப்போம், ஒரு ஆள் நம்ம இப்ப அங்க இருந்திருந்தோம்னா நம்ம என்ன செஞ்சிருப்போமோ, அத அப்படியே வந்து ஸ்க்ரீன்ல வந்து காட்டுறதெல்லாம் வந்து ரொம்ப ரேர். அந்த விதத்தில இந்த படத்தில வந்து அத நல்லாவே காட்டியிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் இந்த படத்தில அந்த போலி சர்டிஃபிகேட்லாம் வச்சு வேலைக்கு சேர்ற ஸ்கேம்ஸ்லாம் இப்போ வரையும் நடந்துட்டு இருக்குது. நியூஸ்லயே நம்ம பார்க்குறோம். அது எப்படி நடக்குது? என்ன மாரி பண்றாங்க? அத தெளிவா காமிச்சிருக்காங்க. ஸோ அத வச்சு ஒருத்தவங்களுடைய அந்த பேப்பர் சேசிங்லாம் சொல்லுவாங்க யூனிவர்சிட்டில. பேப்பர் சேஸ் பண்ணி பாஸ் ஆனாங்க அப்படின்ற மாரிலாம். ஸோ அதெல்லாம் கூட இன்னுமே நல்லா காட்டியிருக்காங்க. அது ஒரு லைஃப்ப பாதிக்குது. அது இந்த ஹீரோவுடைய லைஃப்‌க்கு அது ஒரு பூஸ்ட்ட குடுக்கும்போது, அத வந்து இவர் சாக்ரிஃபைஸ் பண்றாரு. அது எதனால சாக்ரிஃபைஸ் பண்றாரு? அது ஒரு ஹார்ட் டச்சிங்கான சீனா இருந்துச்சு. நல்லாவும் இருந்துச்சு பார்க்கறதுக்கு தியேட்டர்ஸ்ல. அண்ட் இந்த படத்துல வந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. அண்ட் ஹீரோயின் கேரக்டர்ஸ்லாம் வந்து அவங்க குடுத்த அந்த ஸ்பேஸ கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா பேலன்ஸ் பண்ணிட்டு, அந்த ஸ்டோரிக்கு ஏத்த மாரி வராங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹீரோயின் வராங்க, பிரேக்கப்பு. அடுத்து ஒரு ஹீரோயின் வராங்க, இவரோட கெரியர தியாகம் பண்ணி பிரேக்கப்பு. அடுத்து ஒரு ஆர்டினரி லைஃப். ஸோ நீங்க நல்லா படிச்சீங்கன்னா நல்லா இருப்பீங்க அப்படின்ற ஒரு மெசேஜ தான் இந்த கடைசில சொல்ல வராங்க. நீங்க ஏமாத்தி வளர்ந்தாலும், ஒரு கட்டத்தில நீங்க மாட்டி தான் ஆகணும். நீங்களே மாட்டலனாலும் உங்க நேச்சரே உங்கள மாட்டி விட்டுரும் அப்படின்ற மாரி ஒரு மெசேஜ தான் இந்த படத்தில கடைசியா சொல்ல வந்திருக்காங்க. ஸோ இந்த படத்தில வந்துட்டு நீங்க அந்த ஏஜ்ல ரெஸ்பான்சிபிளா இருக்கணுன்றத கண்டிப்பா காட்டியிருக்காங்க. இந்த படத்துக்கு நான் குடுக்குற ரேட்டிங் 8.5.